இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். இது இப்போ நம்ம பார்ப்பது 16வது கொஷின். ஏற்கனவே 15 இது 2 மார்க்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குது. ஏற்கனவே ஒரு 15 2 மார்க்ஸ் வரையும் நிறைய வீடியோஸை மேக் பண்ணி போட்டிருக்கோம். 5 மார்க்ஸும் போட்டிருக்கோம், ஜாமெண்ட்ரி போட்டிருக்கோம். இன்னும் 5 மார்க்ஸும் இருக்குது, 2 மார்க்ஸ் இருக்குது நான் போட வேண்டியது. ஸோ ஏற்கனவே போட்டதே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் வச்சுட்டு ப்ளேலிஸ்ட் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் பேர் என்னென்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் யூஸ் ஆகும். ஓகேவா? அவங்க பார்த்தாலும் அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இனிமேல் ஒரு வீடியோவில் இன்னும் 5 மார்க்ஸ் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது, 2 மார்க்ஸ் இருக்குது, அப்புறம் கிராஃப் இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகி உடனே உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? அந்த கொஷின் 600 எக்ஸ் பர்சன்டேஜ் என்பது 450 எண்ணின் எக்ஸின் மதிப்பு காண்க. 600 எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 450 எண்ணில் எக்ஸின் மதிப்பை காண்க. இதுதான் கொஷின். இப்போ இதுக்கு நம்ம விடை எழுத போகிறோம். அப்படின்னு போடலாம், இல்லை தீர்வுன்னு போட்டுக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? 600 எக்ஸ் பர்சன்டேஜ். அப்போ 600ஓட எக்ஸ் பர்சன்டேஜ்னு எத்தனை? x/100. எக்ஸ் பர்சன்டேஜ் எவ்வளோவா? 450. சரியா? இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே மேலே 2 ஜீரோக்கு கீழே 2 ஜீரோக்கு, ஸோ அடிச்சிடலாம். அப்போ என்ன இருக்குது? r × x = 450. நமக்கு எக்ஸோட வேல்யூ தானே தேவை. அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறோம். இந்த 450 அப்படியே தான் இருக்கும். இந்த இன்டில் இருக்கா இங்கே வரும்போது பையில் வந்துடும். இப்போ 450 6ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். ஃபஸ்ட்டு 4 6 விட இங்கே 6வது வாய்ப்பாடு எழுதிக்கோங்க. 1 6 6. அப்போ தான் போடும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். 2 6 12, 3 6 18, 4 6 24. என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக டேபிள்ஸே பக்கத்தில் எழுதி வச்சுட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நல்லா போடுறவங்களுக்கு டேபிள் சொன்னாலே போதும். புரியாத ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்கும்போது நீங்கள் டேபிளில் போட்டுக்கலாம். டேபிளில் பக்கத்தில் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். சரியா? இது மாதிரி இடையிலே டிப்ஸ் சொல்லுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் அடித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எந்த டிப்ஸுமே உங்களுக்கு வந்து சேராமல் போயிடும். ஸோ அந்த டிப்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். சரியா? இப்போ 4ன்னு எடுத்தோன்னா 6 விட சின்ன பிறகு அதனால 45ன்னு எடுக்கிறோம். இங்கே 45ன்னா 48 45 விட அதிகம். அப்போ கம்மியாக இருக்கிறது 42. அப்போ 7 6 42. 6வது ட்ரிப்பில் 7 6 42. அப்போ மேலே 7 42 இங்கே வரும். சரியா? 6வது டேபிளுங்கிறனால தான் இது. இந்த 6 கொண்டு போய் இங்கே போட்டக்கூடாது. சரியா? 7 இங்கே, 42 இங்கே. சரியா? 5ல் 2 போய்ட்டு எத்தனை? 2 போய்ட்டு எத்தனை? 3. 4 4 போய்ட்டா 0. இப்போ இந்த 0வை இறக்குறோம். 30 இங்கே தான் இந்த இருக்குது. சரியா? இப்போ 30க்கு இதான். அப்போ 5 6 30. அப்போ 5 மேலே வரும். 30க்கு நேரம் 30 வந்துடும். 30ல் 30 போய்ட்டா 0. ஆன்சர் 75. x = 75. இதுதான் ஆன்சருக்கு இந்த மாதிரி கட்டணம் போட்டுக்கோங்க. நீங்கள் இடையில எந்த மிஸ்டேக் பண்ணாலும் இந்த ஆன்சரை போடும்போது
டக்குன்னு ஆன்சர் பார்த்தாலும் டிக் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் போட்டு ஓகேவா. அடுத்த சம் பார்க்கலாம். விரிவாக்குக 17வது கொஷின். விரிவாக்குக எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் க்யூப். இப்போ விடைன்னு போட்டு என்ன பண்ணுறோம், இதை எழுதிக்கணும், கொஷின் எழுதிக்கணும். ஏங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிவிட்டேன். திருப்பி சொன்னால் எனக்கு போர், கேட்குற உங்களுக்கும் போர். சரியா. இது பார்க்க ஒரு ஃபார்முலா மாதிரியே இருக்கா? என்ன ஃபார்முலா அது? a + b தி ஹோல் க்யூப் = என்ன, a³ + 3a² b + 3ab² + b³. இதே மாதிரி ஃபார்முலாவில் ஏற்கனவே ஒரு சமம் போட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்முலா வேறு பெண்ணாவில் எழுதிவோம், இதே பிளாக் பெண்ணால் கூட எழுதிக்கலாம். சரியா. இப்போ ஏக்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ். பிக்கிற இடத்துல என்ன இருக்குது, 4. இப்போ எக்ஸ் + 4 தி ஹோல் க்யூப் = a³ ஏக்கு பதில் என்ன, எக்ஸா, x³ + 3 அப்படி வரும். ஏக்கு பதில் a² x². ஒன்றுமே இல்லைன்னா இன்றைக்கிறதான்னு அர்த்தம். பின்னா 4 ப்ளஸ் இந்த 3 அப்படி வந்துடும். ஏக்கு பதில் என்ன. அடுத்த கொஷின். 400 30% மதிப்பின் 25% என்ன அப்படின்றோம். அதாவது 400ல் 30% வர்றதில் 25% என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்க சொன்னேன். இப்போ விடை. சரியா. இப்போ என்ன பண்ணோம், 400ல் 30% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 400 × 30% என்ன, 30/100. சரியா. இது ஒரு 0, இந்த ஒரு 0 அடிச்சிடும், இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடிச்சிடும். அப்போ 103 12 ஒரு 0 இருக்கா. அப்போ 120. இந்த 120ல் தான் 25% என்னன்னு கேட்டிருக்காங்க. இடையில. ஸோ அடுத்த பக்கம் போடலாமா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 120ஓட 25% ஒன்று. இப்போ 120 × 25%னா 25/100. சரியா. ஓர் 25 25 4 25 100. ஒரு 4 3 12. இந்த 0 அப்படி வந்துடும். ஆன்சர் 30%. சரி, 30% கிடையாது, 30. இதுதான் ஆன்சர். ஓகேவா. அடுத்த கொஷின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.